सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ श्रीहरिं परमानन्दं उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। श्लोका नंबर 43। चैतन्यस्यैकरूपत्वात् भेदो युक्तो न कर्हिचित् जीवत्वं च मृषा ज्ञेयम् रज्जौ सर्पग्रहो यथा। रज्ज्वज्ञानात् क्षणेनैव यत्पद् रज्जुर्हि सर्पिणी भाति तत्त्वच्चितिः साक्षात् विश्वाकारेण केवला। இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்லோகங்களில் ஸ்லோகா நம்பர் 40 வரைக்கும் நாம் ஆத்ம அனாத்ம விவேகம் அதை பற்றி சங்கரர் டிஸ்கஸ் பண்ணினார். ஸோ ஆத்மா அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல். அனாத்மா அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், மேட்டர் பிரின்சிபல், ஜட பிரின்சிபல். ஸோ நம்ம ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சேத்தன அச்சேதன செப்பரேஷன், டிஸ்டிங்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இப்படி பிரிக்கும் பொழுது இந்த அச்சேதனம் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்னெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா பாடி, மைண்டு, சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் இந்த வேர்ல்ட், இதெல்லாம் மொத்தமாக வந்துடும். ஜென்ரலாக நம்ம சேத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும் பொழுது என்ன நமக்கு ஞாபகத்துக்கு வரும்? ஒரு இண்டிவிஜுவல், எனி ஜீவராசி நம்மளுக்கு சேத்தனம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? எனி சென்ஷியன்ட் பீயிங் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்போ இந்த விவேகம் பண்ணினதுக்கப்புறம் சேத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? சைத்தன்யம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி விவேகம் பண்ணிட்டோம். ஆத்மா அனாத்மா விவேகம் இப்போது ஓவர். அப்போ சேத்தனம் அப்படின்னு சொல்லிட்டாலே
வெறும் சைத்தன்யம் மட்டும்தான். ஏன்னா இந்த பாடி மைண்ட் எல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி அச்சேதனத்தில் கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ வந்து இந்த சேத்தனமாக இருக்க மாதிரி இருக்கேன்னு டவுட் வந்ததுன்னா என்ன ஞாபகப்படுத்திக்கணும், அது வந்து பாரோ பண்ணிக்கிறது அப்படின்னு நாம் வந்து ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் வேர்ல்ட் அச்சேதனம். அப்போ சேத்தன அச்சேதன விபாகா வந்து பண்ணியாச்சு. சரி, இதோட வந்து இந்த டீச்சிங் முடிஞ்சுடுதா அப்படின்னா இந்த டீச்சிங் இன்னும் முடியலை அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டீச்சிங். ஏன் வந்து இந்த என்கொயரியோடு நாம் வந்து முடிச்சுட்டு கிளம்பக்கூடாது? ஏன்னா இந்த என்கொயரியோடைய முடிவில் இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா துவைத்தத்தில் கரெக்டாக இப்போ நாம் நின்றுட்டுருக்கோம். அப்போ என்ன இருக்குது, இப்போ நமக்கு கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, மேட்டர்னு ஒன்று இருக்குது. ஆனால் உபனிஷத் வந்து துவைத்தத்தை டீச் பண்ணுறதா அத்வைத்தத்தை டீச் பண்ணுறதா அப்படின்னா உபனிஷத்தோட டீச்சிங் துவைத்தம் கிடையாது. எப்படி எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உபனிஷத் கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது, த்விதீயாத்வை பயம் பவதி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இப்போ துவைத்தம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பயம் நம்மளை விட்டு போகவே போகாது. ஸோ பயம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து சம்சாரஹா பவதி அப்படின்னும் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ துவைத்தம் இருக்கிற வரைக்கும், பேதம் இருக்கிற வரைக்கும் ஜன்ம மரணாதி ரூப சம்சாரோன நிவர்த்ததே. ஸோ சம்சாரா வந்து கண்டினியூ ஆகும். அதனால் இப்போ நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா நம்மளுடைய அனாலிசிஸுடைய செகண்ட் ஸ்டேஜுக்கு இப்போ நாம் போகணும். அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், நாம் இப்போ துவைத்தத்தை அத்வைத்தமாக இப்போ நாம் ரெட்யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அனாத்மான்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து எது ரியல்? ஆத்மா சத்தியமா அனாத்மா சத்தியமா? இப்போது வந்து சில தர்ஷனங்கள் சொல்கிறது ரெண்டுமே சத்தியம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் சயின்ஸு சொல்கிறது அனாத்மா தான் சத்தியம்னு சொல்கிறது. அவளை பொறுத்த வரைக்கும் மேட்டர் தான் சத்தியம். ஏன்னா இந்த லைஃப்லாம் ஒரிஜினேட் ஆகிறதுக்கு முன்னாடியே எது இருந்தது அப்படின்னா மேட்டர் இருந்தது. மேட்டர் முன்னாடியே இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட் இன் டைமில் இந்த லைஃப் வந்து இப்போது ஒரிஜினேட் ஆச்சு. அப்போ கான்ஷியஸ்னஸ் வந்ததுன்னு சொல்கிறா. ஒரு பாயிண்ட் இன் டைமில் கான்ஷியஸ்னஸ் வந்தது. அப்புறம் என்ன ஆகுறதா, மறுபடியும் ஒரு டைம் பீரியடில் லைஃப் எல்லாம் இந்த பிளானட்டை விட்டு போயிடும். அப்போ என்ன இருக்குமா, அகெயின் வெறும் மேட்டர் மட்டும் கண்டினியூ ஆகும். அவள் சொல்கிறதும் அத்வைத்தம் மாதிரி தானே இருக்குது. அவள் என்ன சொல்கிறா, மேட்டர் மட்டும்தான் ரியல் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இதுக்கு பேர் வந்து மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்கிறோம், மெட்டீரியலிஸ்டிக் அப்ரோச். பட் வேதாந்தம் என்ன சொல்கிறது, எது சத்தியம்? ஆத்மா சத்தியம், ததன்யத் சர்வம் மித்யேதி. ஸோ அதர் வே ரவுண்ட். அப்போ கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. கான்ஷியஸ்னஸ் தான் இருந்தது, கான்ஷியஸ்னஸ் தான் இருக்குது, கான்ஷியஸ்னஸ் தான் இருக்கும். அப்போ இந்த கான்ஷியஸ்னஸில் மேட்டர் அப்பியர் ஆகிறது, டிஸ்அப்பியர் ஆகிறது. ஸோ மேட்டர் அப்பியர் ஆகிறது, அப்புறம் எக்ஸிஸ்ட் ஆகிறது, அப்புறம் டிஸ்அப்பியர் ஆகிறது. மேட்டர் ரிசால்வ் ஆகலாம், ஆனால் கான்ஷியஸ்னஸ் கண்டினியூ ஆகிறது. இது தான் நாம் வந்து எங்கேயோ படித்தோம். எங்கே படித்தோன்னு சொல்லுங்க. சித்தஸ்பந்திதம் ஏ வேதம் கிராஹ்ய கிராகவது துவயம். ஸ்பந்திதம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கணும். கரெக்ட். அலாத சாந்தி பிரகரணமில் நாம் வந்து பார்த்தோம். கான்ஷியஸ்னஸ்லேருந்தே இந்த அவ்யக்த நாம ரூபம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி அது இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், காரிக்கா படிக்கும் பொழுது அலாதம் ஒரு ஃபயர் பிராண்ட் எக்ஸாம்பிளை பார்த்தோம்.
வந்து ஒரு ஊதுவத்தி அப்படின்னு நம்ம கூட அதை வந்து வச்சுட்டோம் இல்லையா. அகர்பத்தியை வந்து ஏற்றிட்டு ஒரு டார்க் ரூமுக்குள்ளே நாம் வந்து இப்போது அதை வச்சுட்டு கையில் சும்மா இல்லாமல் அதை வந்து இப்போ நம்ம சுற்றிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியும் நமக்கு, பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து இப்போது ஃபார்ம் ஆகும், ஸ்பேஸில் வந்து பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அந்த பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் இப்போ எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ஒரே ஒரு க்ளோயிங் டிப்லேருந்து வெரைட்டிஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து வந்தது. இப்போ நான் சுற்றுறதை நிறுத்திட்டேன்னா பேட்டர்ன்ஸ் என்ன ஆகும், டிஸப்பியர் ஆகிடும். அது மாதிரி ஒரே கான்ஷியஸ்னஸ்லேருந்தே இப்போ இந்த வேர்ல்டு அப்பியர் ஆகிறது. அப்புறம் எப்போ டிஸப்பியர் ஆகிறது வேர்ல்டு? தூங்கும் பொழுது வேர்ல்டு வந்து டிஸப்பியர் ஆகிடுறது. எங்கே போகிறது வேர்ல்டு தூங்கும் பொழுது? எனக்குள்ளேயே அது ரிசால்வ் ஆகிறது. அப்புறம் முழிச்சிக்கும் போது எங்கேருந்து வருது? என்கிட்டே இருந்தே வேர்ல்டு வந்து வெளியில் வருது. மை ஏவம் சகலம் ஜாதம். ஸோ இதுதான் வந்து இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற இந்த டிஸ்கஷன். ஸோ 41வது ஸ்லோகத்திலேருந்து 89வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டீச்சிங்கை நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதோட எசன்ஸ் என்ன அப்படின்னா, அனாத்மா மித்யா. அந்த மித்யா ஆத்ம நிச்சயம்தான் இப்போ நாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே அனாத்மா எக்ஸ்பீரியன்ஸை நாம் நெகேட் பண்ணுறோமா அப்படின்னா, அனாத்மா எக்ஸ்பீரியன்ஸை நாம் ஒரு நாளைக்கும் நெகேட் பண்ணுறது இல்லை. அப்போ என்ன தான் நெகேட் பண்ணுறோம்? எதை தான் பின்ன இல்லைன்னு சொல்கிறோம்? அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரியாலிட்டி இல்லை அப்படிங்கிறதை மட்டும்தான் நாம் சொல்கிறோம். ஏன்னா அனாத்மா எக்ஸ்பீரியன்ஸை ஒரு நாளைக்கும் நம்மளால் நெகேட் பண்ணவே முடியாது. ஆனால் அதோட ரியாலிட்டியை நம்மளால் நெகேட் பண்ண முடியும். சங்கரரே வந்து பின்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொடுப்பார். இப்போ வந்து ட்ரீம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரீமை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் நெகேட் பண்ண முடியுமா? நான் கனவு கண்டேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது தான். அதை இல்லைன்னு சொல்ல முடியுமானா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எதை நெகேட் பண்ணலாம்? அந்த ட்ரீம் வந்து ரியல் கிடையாது அப்படின்னு நாம் வந்து நெகேட் பண்ணலாம். சன்ரைஸ் இருக்குது, சன்ரைஸ் எக்ஸ்பீரியன்ஸை நெகேட் பண்ண முடியுமா? என்ன நெகேட் பண்ணுறோம்? சன்ரைஸ் ஆகலை அப்படிங்கிற ஃபேக்டை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமே ஒழிய சன்ரைஸுங்கிற எக்ஸ்பீரியன்ஸையே நம்மளால் வந்து டோட்டலாக நெகேட் பண்ண முடியாது. ப்ளூ ஸ்கை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால் அனாத்மாவை நாம் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அனாத்மா எக்ஸ்பீரியன்ஸை நாம் வந்து நெகேட் பண்ணலை. ஆனால் என்ன சொல்கிறோம்? அனாத்மா அன்ரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனாத்மா வந்து இப்போது அன்ரியல் ஆர் அது ரியல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அதை வந்து நாம் ரெண்டாவது வஸ்துவாக இப்போ கவுண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் சங்கரர் நமக்கு இங்கே சொல்லிட்டு வர்றார். ஏன்னா ரியல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ரியலுக்கு அப்புறம் நான் வந்து எதையாவது கவுண்ட் பண்ணணுன்னா அன்ரியலை வந்து ரியலோடு சேர்த்து நான் வந்து இப்போது கவுண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற பொழுது என்னால் வந்து அதை ரெண்டாவது வஸ்துவாக கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆத்மா அப்படின்னு கவுண்ட் பண்ண ஆரம்பித்த உடனே அனாத்மான்னு என்னால் செகண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆத்மான்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பின்ன சொல்லணும்? அவ்வளோதான், முடிச்சிடணும். ஏன்னா ஆத்மா மட்டும்தான் இருக்குது. இதுக்கு பேர் அத்வைத்தம். இப்படி தான் இந்த டீச்சிங் ஆனது வந்து இருக்க போகிறது. ஸோ 43வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? ஜீவத்வம் ச மிருஷா ஞேயம். ஜீவத்வம் அப்படிங்கிறதே வந்து மித்யா அப்படின்னு பார்த்தோம். மிருஷானா ஃபால்ஸ், மித்யா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பாடி மித்யா, மைண்ட் மித்யா, சென்ஸ் ஆர்கன்ஸ் மித்யா, ரிஃப்ளெக்ஷனும் மித்யா அப்படின்னு பார்த்தோம்.
ஏன்னா ரிஃப்ளெக்ஷனை நம்ம ஒரு நாளைக்கும் ஒரிஜினலோட கூட சேர்த்து ரியல் அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ யாராவது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டுன்னு நினச்சிண்டு எனக்கு 2 காஃபி வேணும்னு ஒருத்தரே கேட்குறான்னு வச்சுக்கோங்க. எதுக்கு நீங்கள் ஒருத்தர் தானே இருக்கே, எதுக்கு உங்களுக்கு 2 காஃபி? இல்லை ஒன்று எனக்கு இன்னொன்று என்னோடய ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அவளை விட இன்டெலிஜென்ட்டாக ஒருத்தர் காஃபி எடுத்துன்னு வந்தான்னா எப்படி எடுத்துன்னு வருவா காஃபியை? காஃபி வித் கண்ணாடி. என்ன காஃபி வித் நிறைய இதெல்லாம் வருதுல்ல ப்ரோக்ராம், அந்த மாதிரி இவள் என்ன எடுத்துன்னு வருவா? காஃபி வித் கண்ணாடி எடுத்துன்னு வந்து என்ன பண்ணிவிடுவா? கண்ணாடியில் தெரியற காஃபி உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனுக்கு, இந்த காஃபி உங்களுக்கு. ஸோ ஜீவக மித்யா. ஏன்? பிரதிபிம்பிதத்வாத். ஜீவகா மித்யா மிருஷத்வாத். அது வந்து ஃபால்ஸ். ஸோ 44வது ஸ்லோகத்தில் இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஹோல் வேர்ல்டே வந்து மித்யா அப்படின்னு சொல்கிறார். போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? ஜீவத்வம் மித்யா அப்படின்னு சொன்னாரா? இப்போ இந்த ஸ்லோகத்தில் 44வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? என்டையர் யூனிவர்ஸ் வந்து மித்யா அப்படின்னு சொல்கிறார். எப்படியா? எது மாதிரியா? அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார்? ரஜ்ஜு சர்பகா இவ அப்படின்னு அந்த எக்ஸாம்பிளையும் கொடுக்குறார். ஸோ நமக்கு தெரியும் இந்த ஸ்னேக் ரோப் எக்ஸாம்பிள் இஸ் அண்ட் கிளாசிக் எக்ஸாம்பிள். அத்வைத்தத்தில் யூஸ் பண்ணப்படுற ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அண்ட் இந்த எக்ஸாம்பிளும் வந்து சில கண்டிஷன்ஸில் மட்டும்தான் நாம் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணணும். எப்போவுமே இந்த எக்ஸாம்பிள் ஆல் த டைம் வேலிடாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ இதுக்குன்னு சில ப்ரீ கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? மந்தமாக இருக்கணும். வெளிச்சம் எப்படி இருக்கணும்? மசமசன்னு ஒரு வெளிச்சம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான், இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். சரியா? இந்த கண்டிஷன் இருந்தால் தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு மந்தமாக லைட் இருந்ததுன்னா அந்த டைமில் நாம் வந்து ஒரு கயரை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் சில இன்னும் கண்டிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். முதல் நாள் நாம் வந்து ஏதாவது ஒரு பாம்பு படம் நாம் பார்த்துருந்தோன்னா அப்படியும் போட்டுக்கலாம். இல்லை நான் ரொம்ப ஆல்ரெடி எனக்கு எப்பயுமே கனவுல பாம்பு வரும், அந்த மாதிரிலாம் வந்து கண்டிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நாம் வந்து ஒரு கயரை பார்த்தோம் அப்படின்னா இப்போ எப்படி தெரியும்? நமக்கு பாம்பு மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது லைட்டு அப்படின்னா பார்ஷியல் லைட்டு தான் இப்போது அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் டோட்டல் டார்க்னஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன தெரியும்? இப்போ நமக்கு கயரும் தெரியாது, பாம்பும் தெரியாது. அதனால தான் என்ன சொல்கிறா? இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்கிறா. என்னன்னு போட்டுக்கணும்? இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் இல்லைப்பா, டோட்டல் இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். இந்த எக்ஸாம்பிளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இக்னோரன்ஸ் முன்னாடி என்ன போட்டுக்கணும்? டோட்டல் இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். சரி, நல்ல வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா அப்போவும் வந்து நாம் பாம்பு அப்படின்றது நமக்கு தெரியவே போகிறதில்லை. அதனால் டோட்டல் நாலேஜ் இஸ் ஆல்சோ பிளிஸ். அப்போ டோட்டல் நாலேஜ் இஸ் பிளிஸ்ஸுக்கு யார் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம்? ஞானியை வந்து டோட்டல் நாலேஜ் இஸ் பிளிஸ்ஸுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். டோட்டல் இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ஸுக்கு யார் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம்? பிராக்ஞா. வெரி குட், சுப்தா. ஒரு தூங்குற பர்சன் எப்படி இருக்கான்? எதுவுமே தெரியாமல் தூங்கிட்டு இருக்கிறதுனால தான் தூங்கும் பொழுது எப்படி இருக்குது? நமக்கு ஆனந்தமாக இருக்குது. சரி, நம்மளை பின்ன எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கறது? எங்கேயாவது நம்மளை இன்சர்ட் பண்ணிக்கணுமே. எங்கே பண்ணிக்கலாம்? பார்ஷியல் நாலேஜ், பார்ஷியல் இக்னோரன்ஸ். அதனால தான் நாம் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறோம்? மிஸ்ஸரபிளாக. அதனால தான் நாம் வந்து ஃபீல் பண்ணுறோம். ஸோ ரெண்டும் கெட்டான் அப்படின்னா நம்மளை வந்து நாம் அதில் சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கெல்லாம் என்ன தெரியறது, என்ன தெரியல? ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியறது, ஆனால் அது எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ ரஜ்ஜு அஜ்ஞானாத்.
ஸோ இந்த இடத்துல வந்து ரஜ்ஜு அஜ்ஞானாத் அப்படின்னா பார்ஷியல் அஜ்ஞானாத் அப்படின்னு போட்டுக்கணும். பார்ஷியல் இக்னோரன்ஸ் இருக்கிறதுனால பார்ஷியல் இக்னோரன்ஸை வந்து சான்ஸ்கிரிட்டில் சொல்லணுன்னா விசேஷ அஜ்ஞானம். இக்னோரன்ஸ் இல்லையா, அஜ்ஞானம். ஸோ பார்ஷியல் இக்னோரன்ஸ்னால் விசேஷ அஜ்ஞானம். ஆனால் என்ன இருக்குது, என்ன ஞானம் இருக்குது? சாமானிய ஞானம் இருக்குது, ஆனால் விசேஷ அஜ்ஞானம் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்ஷியல் இக்னோரன்ஸ். ஸோ இதனால் என்ன ஆறுது நம்மளுக்கு? பார்ஷியல் இக்னோரன்ஸ் இருக்கிறதுனால க்ஷணே நைவ அப்படின்னா அட்வான்ஸ், இமீடியட்டாக இந்த பார்ஷியல் இக்னோரன்ஸ் நமக்கு இருக்கிறதுனால என்ன ஆறுதான்? க்ஷணேன ஏவ சர்ப்பிணி பவதி. இமீடியட்டாக நமக்கு அந்த கயர் இப்போ என்னவா தெரியறதான்? பாம்பு மாதிரி தெரியறது. இப்போ வந்து அந்த இடத்துல பாம்பு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதா ஏற்படலையா? பாம்பு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கிறதா நடக்கலையா? அங்கே தான் பாம்பே இல்லையே. பாம்பு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி அந்த இடத்துல ஏற்படுறது. யாரை பொறுத்த வரைக்கும்? யாருக்கு பார்ஷியல் இக்னோரன்ஸ் இருக்கோ, யார் வந்து அந்த மசமச லைட்டில் ஒரு கயரை தப்பாக பார்க்குறாளோ அந்த பர்சனுக்கு இப்போது ஆக்சுவலி பாம்பு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏற்படும். இப்போ வந்து நாம் ஆக்சுவலாக சொல்லலாம்ல, அந்த பாம்பு அப்படிங்கிறது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம் தானே, அது ஒரு ஜஸ்ட் ஒரு தாட்டு தானே. பாம்புன்னு தப்பாக மிஸ்டேக் பண்ணிக்கிறதுக்கு மனசில் வந்து பாம்பு அப்படின்னு ஒரு தாட் ஏற்படுறது, அவ்வளோதானே. மைண்டில் இருக்கிற ஒரு தாட்டு தானே. எப்படி வந்து ஆக்சுவல் பாம்பு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? கயரை பார்க்குறாரு, பார்த்த உடனே ஆல்ரெடி பாம்பு எங்கேயோ பார்த்துருக்காரு, அதையும் மேட்ச் பண்ணிவிட்டு இப்போது வந்து பாம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது ஜஸ்ட் ஒரு தாட் தானே, மைண்டில் வந்து எழற ஒரு தாட்டு தானே. அந்த அப்சர்வருக்கு ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மைண்டிலேயே இல்லை. அந்த அப்சர்வருக்கு இப்போ அந்த பாம்பு மைண்டில் இருக்கா வெளியில் இருக்கா? ரஜ்ஜு சர்பஹா இஸ் அவுட் சைடு. ரஜ்ஜு சர்பஹா இஸ் அவுட் சைடு. கயிறு பாம்பு இருக்குல்ல, அந்த பாம்பு இப்போ எங்கே இருக்குது? கயிறில் இல்லாத ஒரு பாம்பு இருக்குல்ல, இப்போ ஒரு மாதிரி பாம்பு இருக்கிற மாதிரி தெரியறதில்ல, அந்த பாம்பு எங்கே இருக்குது இப்போது? அந்த அப்சர்வரை பொறுத்த வரைக்கும் இன்சைடா அவுட் சைடா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இப்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு கயிறு இருக்குது, மசா லைட் இருக்குது, இன்சைடா அவுட் சைடா? அவுட் சைடு. சரி, இன்சைடு இருக்குன்னே வச்சுருந்தா, சப்போஸ் சில பேருக்கு இன்சைடு அப்படின்னு ஆன்சர் தோன்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்சைடு இருந்ததுன்னா ஏன் அந்த ஆள் வந்து அந்த இடத்த விட்டு ஓடணும்னு நினைக்கணும்? இப்போ சப்போஸ் அந்த பாம்பு, அந்த இல்லாத பாம்பு, கயரில் தெரிகிற பாம்பு மைண்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அவன் எங்கே ஓடினாலும் அந்த பாம்புலேருந்து அவனால் எஸ்கேப் ஆக முடியாதுல்ல. மைண்டும் கூடவே வருமா வராதா? எங்கே போனாலும். இப்போ அப்போ அவன் பயந்து ஓடுறான், அதுலேருந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படின்னா அந்த பாம்பு இப்போ எங்கே இருக்கு? வெளியில தான் இருக்கு. அப்சர்வரை பொறுத்த வரைக்கும் அது வழியில் இருக்கு. அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் அங்கே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பயமும் வந்து கூடவே இருந்துட்டு இருக்கும். இப்போ சப்போஸ் அவன் வந்து அந்த இடத்த விட்டு தள்ளி வந்துட்டான் அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும் அவனுக்கு? ஒரு ரிலாக்ஸ்டாக அவன் ஃபீல் பண்ணுவான், ரிலீவ்டாக வந்து ஃபீல் பண்ணுவான் இல்லையா? அப்போது ஸ்னேக் இஸ் அவுட் சைடு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு டிஸ்கஷன் வந்து வேதாந்தத்தில் நிறைய இடத்துல பண்ணப்படுறது. நாமளும் வந்து எங்கே பார்த்தோம்? கயிறு பாம்பு எக்ஸாம்பிளை
அத்தியாச பாஷ்யம் படிக்கும் பொழுது நாமளும் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டிஸ்கஷனுக்கு பேர் என்னது? கியாதிவாதா. ஏன்னா ஒருத்தர் இப்போ நம்மளுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததில்ல, உள்ளே இருக்குது வெளியில் இருக்குது, ரெண்டு இடத்துலையும் இல்லை நடுவில் இருக்குது, இப்படியெல்லாம் நிறைய ஒப்பீனியன்ஸ் வருதில்ல. இந்த மாதிரி ஒரு தார்ஷனிக்காவும் வந்து அந்த பாம்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறதுல ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் வந்து இருக்குது. சாங்கியா பீப்புள் வந்து அந்த கயிறு பாம்பை வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவா, யோகா பீப்புள் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவா, பூர்வ மீமாம்சா வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவா, விசிஷ்டாத்வைத்தம் வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அதனால் இந்த டாப்பிக்கு பேரே என்ன? கியாதி வாதஹா, டாபிக் ஆஃப் எரர். கியாதினா எரர்னு அர்த்தம். அப்போ இந்த எரருக்கு எப்படி ஆக்சுவலாக இது ஏற்படுறது, அந்த தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்படுற அந்த ஆப்ஜெக்ட் இருக்கே அதோட ஸ்டேட்டஸ் என்ன? வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் த மிஸ்அண்டர்ஸ்டுட் ஆப்ஜெக்ட்? இதெல்லாம் தான் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணப்படுறது. அப்போ அது வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்படுற அந்த ஆப்ஜெக்ட் இருக்கே அதுக்கு நாம் வந்து ரியல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணுமா, இல்லைன்னா அந்த மாதிரி வந்து அது வந்து நான் எக்ஸிஸ்டன்ட்னு சொல்லணுமா, இல்லைன்னா அது வந்து எரோனியஸ் கேட்டகரியில் போடணுமா? இருக்குன்னு சொல்லணுமா, இல்லை இல்லைன்னு சொல்லணுமா, இல்லை இருக்கில்லைன்னு சொல்லணுமா, எரர்னு சொல்லணுமா? அப்போ அங்கே டிஸ்கஸ் பண்ணும் பொழுது தான் இந்த டிஸ்கஷன்லாம் வருது. அந்த பாம்பு இருக்கே அது ஆக்சுவலாக தலைக்குள்ளே இருக்கா, தலைக்குள்ளேனா தாட்டாக இருக்கா, இல்லைன்னா அது வெளியில் இருக்கா? இப்போ நம்மளே சொன்னோம் அது உள்ளே தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறது? பாம்பு கயிறு வெளியில் தான் இருக்குது, இல்லைன்னா அவன் வந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டான், அதுலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு அவன் நினைக்க மாட்டான். அப்போ ஏதோ ஒன்று பாம்பு மாதிரி இருக்கிற அது ரியல் கிடையாது அப்படின்னு வேதாந்தம் வந்து சொல்கிறது. ஏன்னா ஏன் அது வந்து ரியல் கிடையாதுன்னு சொல்கிறது? இப்போ நான் வந்து இந்த பாம்பு தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்போஸ் ஒரு பிரைட் லைட்டை எடுத்துன்னு வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? அந்த பாம்பு இப்போது டிஸப்பியர் ஆகிடும். கயிறில் தெரிஞ்ச பாம்பு சஃபிஷியன்ட் லைட்டு வந்த உடனே, இப்போ பார்ஷியல் இக்னரன்ஸ் இருக்கும் பொழுது கயிறில் எனக்கு பாம்பு அப்பியர் ஆச்சு. இப்போ எனக்கு சஃபிஷியன்ட் லைட்டு வந்த உடனே, டோட்டல் நாலேஜ் வந்த உடனே பாம்பு இப்போது அந்த இடத்துல டிஸப்பியர் ஆகிறது. அப்போ என்ன தான் இருக்காங்க? அப்போது கயிறு மட்டும்தான் இருக்குது. அப்போ வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பாம்பு? மிஸ்டேக்கன் ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டஸ் என்ன? அது எக்ஸிஸ்டண்ட் கிடையாது. ஏன்னா எக்ஸிஸ்டண்ட் ஸ்னேக்கை நம்மளால் நெகேட் பண்ண முடியுமா? நெகேட் பண்ண முடியாது. சரி, நான் எக்ஸிஸ்டண்ட்னு சொல்ல முடியுமா? ஏன் நான் எக்ஸிஸ்டண்ட்னு சொல்ல முடியாது? நான் எப்படி தெரியறது நம்மளுக்கு? பயமுறுத்துறதே. அந்த பாம்பு வந்து பயமுறுத்துறது இல்லை, அதனால அது இல்லவே இல்லை அப்படின்னும் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அப்போ அதோட ஸ்டேட்டஸ் என்னது? எரோனியஸ் ஸ்டேட்டஸ். அப்படின்னா சீமிங்லி எக்ஸிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்கிறோம்? இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு சாஸ்திரம் என்ன பேர் கொடுக்கறது? மித்யா. ஸோ மித்யா சர்பஹா. இப்போ மித்யா அப்படின்னு சொன்னால் எக்ஸிஸ்டண்ட் கேட்டகரிக்கும் வராது, நான் எக்ஸிஸ்டண்ட் கேட்டகரியிலையும் அது வராது. ஸோ சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட். நம்மளை மாதிரி அதுவும் ரெண்டும் கேட்டான். ஸோ வேதாந்தம் சொல்கிறது என்டையர் வேர்ல்டு வந்து இந்த கேட்டகரிக்கு கீழே தான் வருது. எப்படி அந்த ரஜ்ஜு சர்பஹா மித்யா கேட்டகரியில் இருக்கோ அது மாதிரி என்டையர் வேர்ல்டே இப்போ எந்த கேட்டகரி கீழே வருது?
இருக்கிற மாதிரி இருக்குங்கிற கேட்டகரிக்கு கீழே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னும் சொல்ல முடியாது. அதை தான் என்ன சொல்கிறோம்? சதசத் விலக்ஷணம் அப்படின்னு சொல்கிறோம். சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை. அப்போ மித்யாவை நாம் வந்து சத்தியத்தோடு சேர்த்து கவுண்ட் பண்ண முடியாது. தேர்ஃபோர் இருக்கிறது அத்வைத்தம். ஸோ பாதி தத்வத் சிதிஹி. சிதிஹி அப்படின்னு சொன்னால் சைத்தன்யம். கேவலா சிதிஹியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் டூவல் சைத்தன்யம், அது மட்டும்தான் இருக்குது. பாதிஹி ஷைன் பண்ணிட்டு இருக்கு. எப்படி? சாக்ஷாத். சாக்ஷாத் அப்படின்னா இந்த இடத்துல செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி ஷைன் பண்ணுறது? அது எப்படி ஸ்பூரிக்கிறது? அகம் 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 இது பாதிஹி. ஆல் த டைம் செல்ஃப் எவிடெண்ட்டாக இருக்கிற இந்த கான்ஷியஸ்னஸ் தான் என்ன பண்ணுறதா? விஸ்வாகாரேன பாதி, வேர்ல்டாக வந்து அப்பியர் ஆகிறது. ஒரே கான்ஷியஸ்னஸ் தான் இப்போ இந்த என்டையர் யூனிவர்ஸாக வந்து அப்பியர் ஆகிறது. கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் யூனிவர்ஸ் கிடையாது. இப்போ சப்போஸ் வந்து இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படி நீங்கள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளால் நிறைய விஷயத்த ஒத்துக்க முடியறது இல்லை. எப்படி வந்து என்னை சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் அன்ரியல் அப்படின்னு எப்படி சொல்லுவேன் நீங்கள்? என்னை சுற்றி இருக்கிற விஷயம்லாம் அன்ரியலாம், ஆனால் நான் மட்டும் ரியல். அப்போ என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அன்ரியலா? ரிலேட்டிவ்ஸை கூட விட்டுடுவோம் நம்ம, பரவாயில்ல போனால் போகுது. என் வீடு, என்னுடைய கார், என்னோடய பைக் அதெல்லாம் அன்ரியல் அப்படின்னா எப்படி அதை வந்து என்னால் ஒத்துக்க முடியும் அப்படின்னு நாம் கேட்டோம்னா வேதாந்தம் என்ன ஆன்சர் பண்ணோம்? நீ ஒத்துண்டு தான் ஆகணும் அப்படிலாம் சொல்லாது. என்ன ஆன்சர் கொடுக்கறது அதுக்கு? கனவு எக்ஸாம்பிள். கனவு எக்ஸாம்பிளே நம்மளுக்கு ஞாபகம் வரலன்னா ரொம்ப கஷ்டம். கனவு அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது? நம்மளோட தாட்ஸ் இல்லையா? என்னோட மைண்டில் தான் ஆக்சுவலி எல்லாமே. அந்த ட்ரீமே எங்கே நடக்கிறது? இப்போது மைண்டில் தான் நடக்கிறது. எனக்கு வெளியில் அந்த ட்ரீம் வேர்ல்டு இல்லை. கரெக்டாக? தூங்கும்பொழுது ஒரு கனவு வருது, இந்த பாடிக்கு வெளியிலையா அந்த கனவு வருது அப்படின்னா, வேக்கர் பாடிக்கு வெளியிலே அந்த கனவு வருது அப்படின்னா இல்லை, எனக்குள்ளேயே தான் அந்த கனவு வந்து இப்போது ப்ரொஜெக்ட் ஆகுது. இப்போ வந்து ட்ரீமை வந்து ட்ரீம் தான் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா அந்த ட்ரீமால் என்னை பயமுறுத்த முடியுமா? ட்ரீமை ட்ரீம் தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் ட்ரீமை வந்து ஆக்சுவலி என்ஜாய் பண்ணுவேன். இப்போ ட்ரீம் போது ட்ரீம்குள்ளே ஒரு டீச்சர் வந்து நீ பயப்படவே பயப்படாத, இது பாரு இது எல்லாமே நீ தான் இப்போது க்ரியேட் பண்ணியிருக்க, நீ ஆக்சுவலாக ஜாலியாக பெட்டில் படுத்துட்டு இருக்க, நீ படுத்துட்டே வந்து இது எல்லாத்தையும் இப்போது க்ரியேட் பண்ணியிருக்க, உன்னுடைய ப்ரொஜெக்ஷன் தான் இது எல்லாம் அப்படின்னு சொன்னால் நாம் ஒத்துப்போமா? கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. அப்போ ஒரு பர்சன் ட்ரீமில் இருக்கிற வரைக்கும் இந்த யூனிவர்ஸ் ரியலாகவே தான் இருக்கும். சரி, எவ்வளோ தூரத்துக்கு ரியாலிட்டி கொடுப்போம்? எவ்வளோ நேரத்துக்கு ரியாலிட்டி கொடுப்போம்? ட்ரீமில் இருக்கிற வரைக்கும் தான் ரியாலிட்டி. தூங்கி எழுந்த உடனே என்ன ஆகும்? ஆனால் சில ட்ரீம்லாம் என்ன பண்ணிடும், தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கூட அந்த பயம் வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகும் இல்லை? அப்போது ஒரு அன்ரியல் ட்ரீம் ஆல் ரியல்லாக அப்பியர் ஆக முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு அன்ரியல் வேர்ல்டுனால ஏன் ரியலாக அப்பியர் ஆக முடியாது? அப்போ எப்போ வந்து நான் அது வந்து அன்ரியல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்? முழிச்சுட்டதுக்கு அப்புறமா
எனக்கு தெரியறது அந்த ட்ரீம் வந்து அன்ரியல். அப்போது அதே பிளேன்லேயே இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கும் என்னால் வந்து பயத்திலேருந்து வெளியில் வர முடியாது. அப்போ நான் ட்ரீமராகவே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன்னா ட்ரீம் வேர்ல்ட் ட்ரீமருக்கு ரியல் தான். ட்ரீம் வேர்ல்டு யாருக்கு அன்ரியல்? வேக்கருக்கு தான் ட்ரீம் வேர்ல்ட் அன்ரியல். அப்போ என்ன பண்ணணும்? என்ன நான் ஒரு பிளேன் ரைஸ் பண்ணிக்கணும். மேலேருந்து பார்த்தா தானே கீழே இருக்குது என்ன இருக்குன்னு தெரியும். கீழேருந்து இப்படி மேலே பார்க்க முடியும், பார்த்தா ஒழுங்காக தெரியாது, கழுத்து தான் வலிக்கும். அதனால் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டெப் மேலே வந்து அதை வந்து அதனுடைய அன்ரியாலிட்டியை நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ நான் வேக்கர்னு கிளைம் பண்ணின்றதுக்கு அப்புறம்தான் இந்த ட்ரீம் வேர்ல்டு வந்து எனக்கு அன்ரியலாக ஆகிறது. அது மாதிரி இப்போ வேக்கர் என்ன பண்ணணும்? முழிச்சுக்கணும். எதுக்கு முழிச்சுக்கணும்? ட்ரூத்துக்கு முழிச்சுக்கணும். யஹ சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே, எழுந்துக்கிற சமயத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறான்? ஸ்வாத்மானம் ஏவ அத்வயம். அதனால் வேதாந்தம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, உன்னால் வந்து இமீடியட்டாக இதை ஒத்துக்க முடியலைன்னா என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது. இட் இஸ் ஓகே. ஆனால் அட்லீஸ்ட் யூ கிவ் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு வேதாந்தா அப்படின்னு சொல்கிறது. ஒருவேளை இது நிஜமாக இருக்கலாமோ அப்படின்னு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நீ ஏன் வேதாந்தத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறது. இப்போ ஒருவேளை இது நிஜமாக இருக்கலாமோங்கிற ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதுக்கு பேர் ஸ்ரத்தா. வேதாந்தம் தான் ட்ரூத் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? வேதாந்தம் தான் ட்ரூத் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? நாலெட்ஜ், ஞானம். வேதாந்தம் ட்ரூத்தாக இருக்கலாம்னு சொன்னால் பெர்ஹாப்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஸ்ரத்தா. அப்போ கான்ஷியஸ்னஸ் மட்டுமே மேட்டராக அப்பியர் ஆகிறது. மேட்டர்னு ஒன்று ரியல்லாக இல்லவே இல்லை. ரியல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கரெக்டான அர்த்தத்தை போட்டுக்கணும். சத்து கிடையாது, அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்படிங்கிறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 45. உபாதானம் பிரபஞ்சஸ்ய பிரம்மணோன்யன்ன வித்யதே தஸ்மாத் சர்வ பிரபஞ்சோயம் பிரம்மைவாஸ்தி ந சேதரத். ஸோ அனாத்மா ஆர் இந்த வேர்ல்டு இருக்கே, அதை வந்து நம்மளால் ரெண்டாவது வஸ்துவாக கவுண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். ஏன்னா அனாத்மாவோட அதுக்கு ரீசன் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, அனாத்மாவோடைய கண்டென்ட் இருக்குல்ல, அனாத்மாவோட எசன்ஸ், அனாத்மாவோட சப்ஸ்டன்ஸ் வந்து ஆத்மா அப்படின்னு இங்கே சொல்கிறார். அனாத்மாவுடைய சப்ஸ்டன்ஸ் ஆத்மாவாக இருக்கிற காரணத்தினால அனாத்மாவை ரெண்டாவது வஸ்துவாக நம்மளால் இப்போ கவுண்ட் பண்ண முடியாது. செப்பரேட்டாக அனாத்மான்னு ஒன்று இருக்குன்னு இப்போது கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஸ்னேக் ரோப் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த ஸ்னேக்குடைய கண்டென்ட் என்ன? தப்பாக ஒரு பாம்பை பார்த்தோமே, இல்லாத பாம்புடைய கண்டென்ட் என்ன? வாட் இஸ் தி சப்ஸ்டன்ஸ்? ரோப். ஏன்னா அந்த ஸ்னேக்கோட வெயிட் என்னவாக இருந்திருக்கும்? ரோப் எவ்வளோ வே பண்ணுறதோ அதே வெயிட்டு தான் ஸ்னேக்கோட வெயிட்டாக இருந்திருக்கும். ஸ்னேக்கோட லெங்க்த்து, ரோப் என்ன லெங்க்த்தோ அதே தான். இப்போ இந்த ஸ்னேக்கில் வளைவாக இருந்ததுன்னா ரோப் எத்தனை இடத்துல வளைஞ்சிருக்கோ அத்தனை இடத்துலையும் வந்து ஸ்னேக்கும் வந்து விளைஞ்சிருக்கும். அப்போ ஸ்னேக் அப்படிங்கிறது பின்ன என்னது அப்படின்னா வெறும் நாம ரூப. ஸ்னேக் அப்படின்னு ஒரு டேஞ்சிபிள் சப்ஸ்டன்ஸ்
இல்லவே இல்லை. அதே மாதிரி நம்மளோட ட்ரீம் வேர்ல்டோட கதை என்னது? ட்ரீம் வேர்ல்டு என்னது? வெறும் நேம் அண்ட் ஃபார்ம், வெறும் தாட்ஸ். இப்போ டைகர் தாட் என்னவா அப்பியர் ஆகிறது? இப்போ ரியல் டைகராக அப்பியர் ஆகி யார் அந்த டைகரை க்ரியேட் பண்ணினா? நான் தான் அந்த டைகரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் க்ரியேட் பண்ணின டைகரே இப்போ என்ன பண்ணுறது? என்னை துரத்துறது, என்னை வந்து அது பயமுறுத்துறது. அதுக்கிட்டேருந்து பயந்து நானும் வேகமாக ஓடுறேன். அப்படி ஓடும் பொழுது ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்து விடுறேன். அந்த கல்லை யாருப்பா க்ரியேட் பண்ணினா? அதையும் நானே தான் க்ரியேட் பண்ணினேன். அப்புறம் கல்லில் இடிச்சிட்டதுக்கப்புறம் ரத்தம் வருது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னால் வந்து அடி வாங்க முடியாதுன்னு சொல்லி என்ன ஆகுது? கனவு வந்து முடிஞ்சு போய்டுறது. நான் வந்து முடிச்சுன்றேன். சரி, இந்த விஷயம்லாம் எவ்வளோ நேரத்துக்கு சீரியஸாக இருக்குது? எழுந்துக்கிற வரைக்கும் இது சீரியஸ். எழுந்த உடனே அந்த கனவு இப்போ என்னவா ஆகிடுறது அப்படின்னா ஜோக்காக ஆகிடுறது. நானாக ஓடினேன், என்ன ஒரு புலி துரத்திட்டு, சிங்கம் துரத்திட்டு அப்படின்னு நாம் வந்து அதை பற்றி இப்போது ஜோக்காக வந்து அடுத்த வாக்கிட்ட பேசுவோம். அப்போ ஹோல் லைஃபே ஜோக். யாருக்கு? ஞானிக்கு. ஹோல் லைஃப் சீரியஸ் யாருக்கு? நமக்கு. அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தேன்னா கீதாவில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கிருஷ்ணர் வந்து டீச்சிங் ஆரம்பிக்கும் பொழுது, எதுக்கு இன்ஃபேக்ட் டீச்சிங் ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர்? அப்படியே ஓன்னு அர்ஜுனன் வந்து அழுதுன்னு இருப்பான். அப்படி வந்து அவ்வளோ பெரிய ஒரு பராக்கிரமசாலி வந்து நமக்கு முன்னாடி வந்து அழுதா எப்படி இருக்கும் நமக்கு இல்லை? ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? அப்படியே ஒரு சிரிச்சிட்டு தான் அவரோட டீச்சிங்கையே வந்து ஆரம்பிக்கிறார். தமுவாச்ச ஹிருஷிகேஷா பிரஹசன்னிவ பாரத சேனையோர் பயோர் மத்தியே விஷீதந்தமிதம் வஜஹ. சோகமாக அங்கே உட்காந்துட்டுருக்கானா. அவனுக்கு அவருடைய டீச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறார். ஆனால் எப்படிப்பட்ட கிருஷ்ணர் அவர்? பிரஹசன்னிவ ஹிருஷிகேஷா. இப்போ கிருஷ்ணருக்கு வந்து இது ஜோக். ஸோ ஹோல் வேர்ல்டே என்னது அப்படின்னு பார்த்தா நான் ப்ளஸ் நாமரூபா. கரெக்டா? நான் ப்ளஸ் நாமரூபா. நான் இந்த இடத்துல இருந்து கான்ஷியஸ்னஸ், கான்ஷியஸ்னஸ் சப்ஸ்டன்ஸ் ப்ளஸ் நாமரூபா. எப்படி வந்து ட்ரீம் வந்து நான் ப்ளஸ் நாமரூபமோ அதே மாதிரி தான் இந்த என்டையர் யூனிவர்ஸும் வந்து ஐ ப்ளஸ் நேம் அண்ட் ஃபார்ம். ஸோ அந்த பாடி மைண்டை இந்த ஐக்கு கீழே போட்டுக்க கூடாது. அதனால பிரபஞ்சஸ்ய உபாதானம். உபாதானம்னா கண்டென்ட், எசன்ஸ். ஸோ இந்த பிரபஞ்சத்தோட கண்டென்ட், பிரபஞ்சஸ்ய உபாதானம். எப்படி வந்து அலையோட கண்டென்ட் ஜலமோ, டேபிளோட கண்டென்ட் உட்டோ, இந்த வேர்ல்டோட கண்டென்ட் பிரம்மன். அதனால தான் கீதாவில் நாம் பார்த்தோம், பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. எல்லாம் என்னது? பிரம்மன் மட்டுமே. அப்போது ஒரு இக்னோரண்ட் பர்சன் சமுத்திரத்தை பார்த்து என்ன சொல்லுவான்? அலையாக இருக்கே, ஒரே அலையாக இருக்கே அப்படின்னு சொல்லுவான். நிறைய அலைகள் இருக்கே அப்படின்னு சொல்லுவான். இதே ஒரு வைஸ் பர்சன் அதே சமுத்திரத்தை பார்த்து என்ன சொல்லுவார்? என்னப்பா ஒரே ஜலமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவார். இப்போ இக்னோரண்ட் பர்சன் என்ன பண்ணுறான்? ப்ளூராலிட்டியை யூஸ் பண்ணுறான். தேர் ஆர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வைஸ் பர்சன் என்ன பண்ணுறார்? தேர் இஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தக்ஷிணதா ச உத்தரேண அதஷ்டோத்வம் ச பிரசுதம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம். எங்கே கேட்டிருக்கோம் இதை? முண்டக உபனிஷத். ஸோ தஸ்மாத் தேர்ஃபோர் உபாதானம் பிரபஞ்சஸ்ய என்னவா? பிரம்மணஹா. பிரபஞ்சஸ்ய உபாதானம் பிரம்மணஹா அந்யன் ந வித்யதே. பிரம்மனை தவிர
வேர்ல்டோட கண்டென்ட் ஆக்கிய பிரம்மனை தவிர இங்கே வேற ஒன்றும் இல்லை. ஸோ அயம் சர்வ பிரபஞ்சா பிரம்மைவ, பிரம்மன் மட்டும்தான் இங்கே இருக்கு. ஹோல் யூனிவர்ஸே பிரம்மன் தான் அப்படின்னு சொல்கிறார். அயம் சர்வ பிரபஞ்சா பிரம்மைவ ந இதரத்து, வேற ஒன்றுமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது, இனிஷியலாக வந்து சங்கரர் ஆத்மா அனாத்ம விவேகம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா. ஆனால் இங்கே சடனாக வந்து சங்கரர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறார்? பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார், ஆத்மான்ற வார்த்தையை யூஸ் பண்ணலை. அப்படின்னா என்ன நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று தான். இப்போ பிரம்மன் அப்படின்னு சொன்னால் லிமிட்லெஸ் அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. இப்போ ஆத்மாவோட இன்னொரு பேர் பிரம்மன் எடுத்துக்கணும். ஆத்மானா என்ன அர்த்தம்? ஆல் பர்வேடிங், ஆப்னோதி இது ஆத்மா. ஸோ ஆத்மானா கான்ஷியஸ்னஸா? ஓகே. ஸோ ஆத்மா பிரம்மன் ரெண்டும் வந்து சினானிமஸ். ஏன்னா எது ஆல் பர்வேடிங்கோ அது எப்படி இருக்கும்? லிமிட்லெஸ்ஸாக இருக்கும். எது லிமிட்லெஸ்ஸோ அது எப்படி இருக்கும்? ஆல் பர்வேடிங்காக இருக்கும். அதனால பிரம்மைவ அஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்ம ஏவ அஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மைவ அஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மட்டும்தான் இருக்கேன். ஆத்மானா நான் இல்லையா, நான் மட்டும்தான் இருக்கேன். இதுக்கு பேர் மோக்ஷம், இதுக்கு பேர் கைவல்யம். இப்போ வந்து யாராவது கேட்கலாம், நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பயம் வராதா? வீட்டில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் அப்படின்னா பயப்படுவோமா மாட்டோமா நம்ம? இல்லை, ஏன்னா நமக்கு எப்பயுமே என்ன பழக்கம்? துணைக்கு யாராவது நாம் வச்சுட்டு தான் பழக்கம். அப்போ வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயம் இல்லையா? ஜென்ரலி வந்து பயப்படுவோம். ஏன் வந்து பயப்படுறோம்? என்னை தவிர ரெண்டாவதாக இருக்கிறதை நான் பார்த்தேன்னா எனக்கு பயம். செகண்டு திங்கை பார்த்து தான் எனக்கு பயம். இப்போ தனியாக இருக்கிறதுக்கு ஏன் பயப்படுறோம்? யாராவது வந்துட்டா, இல்லை யாராவது தீஃப் வந்துட்டான்னா நான் என்ன பண்ணுறது? அவன் என்னை ஏதாவது பண்ணிட்டான்னா நான் என்ன பண்ணுறது? பட் இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பயம் ஏற்படவே முடியாது. ஏன்னா என்னை தவிர வேற ஒன்றும் இல்லை. பயம் வந்து ரெண்டாவதாக இருக்கிற ஒரு விஷயத்தினால தான் ஏற்படுறது இல்லையா. ரெண்டாவதாக ஒரு விஷயம் இல்லைங்கிற பொழுது பயமும் எனக்கு இருக்காது. ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 46. व्याप्यै व्याप्य व्यापकता मिथ्या सर्वमात्मेति शासनात् इति ज्ञाते परे तत्त्वे भेदस्यावसरः कुतः. இப்போ நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் என்ன பண்ணோம்? ஆத்மான்னு பிரித்தோம், அனாத்மான்னு பிரித்தோம் இல்லையா. அப்புறம் ஆத்மா வந்து ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொன்னோம். சர்வகதா நித்திய சர்வகத ஸ்தானுகு. இப்போ சர்வகதா அப்படின்னு சொன்னால் ஆல் பர்வேடிங் சொல்கிறோம். எதை பர்வேட் பண்ணுறது ஆத்மா? என்டையர் யூனிவர்ஸை பர்வேட் பண்ணுறது. என்டையர் யூனிவர்ஸை நம்ம என்னென்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம்? அனாத்மான்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆத்மா என்ன பண்ணுறது? அனாத்மாவை
என்டையர் அனாத்மாவை ஆத்மா பெர்வேட் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி நாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாம் ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது பாக்கி தர்ஷனங்கள்லாம் இருக்கால அவள்லாம் வந்து நம்மக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறான். ஆத்மா ஆல் பர்வேடிங் அப்படின்னு நீ சொன்னேன்னா டூவாலிட்டி இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். கரெக்டா? ஆத்மா ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம் ஆகிறது? பர்வேட் பண்ணுறது ஒன்று இருக்குது, பர்வேட் பண்ணப்படுறது ஒன்று இருக்குது. பர்வேடர் பர்வேடட் ரெண்டு ஆகிடும். இப்போ பர்வேடட் பர்வேடர் டூவாலிட்டி இப்போ வந்துடும். வியாபிய வியாபக துவைத்தம். வியாபியம் அப்படின்னு சொன்னால் பர்வேடட், வியாபக அப்படின்னா பர்வேடர். இப்போ இதுவும் ஒரு டைப் ஆஃப் டுவாலிட்டி தானே. அப்படின்னா சங்கரர் இங்கே என்ன சொல்கிறார்? இது வந்து இனிஷியலாக சொல்லப்படுற விஷயம், இனிஷியல் டீச்சிங். ஆல் பர்வேடிங் அப்படிங்கிற வார்த்தையையே நாம் வந்து டீச்சிங்குடைய இனிஷியல் ஸ்டேஜஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக பர்வேடிங் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டாவதாக ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அதை பர்வேட் பண்ண முடியும் இல்லையா? இப்போ சப்போஸ் கோல்டு எல்லா ஆர்னமெண்ட்ஸையும் பர்வேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஏன்னா எங்கெல்லாம் நகை இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருந்தாகணும்? தங்கம் இருந்தாகணும். இப்போ நகை முழுக்க இன் அண்ட் த்ரூ தி ஆர்னமெண்ட் என்ன இருக்கும்? கோல்டு தான் இருக்கும். இது வந்து இனிஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபைனலாக இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நாம் வித்ட்ரா பண்ணி ஆகணும். அப்போ கோல்டு ஆர்னமெண்ட்டை பர்வேட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணி இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்? கோல்டை தவிர நகைன்னு ஒன்று செப்பரேட் சப்ஸ்டன்ஸ் இல்லை. அதனால் இப்போ கோல்டு நகையை பர்வேட் பண்ணுறதுன்னு சொல்ல முடியுமா? நாம் என்ன பண்ணிட்டோம்? இப்போ நகைன்னு ஒரு செப்பரேட் சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கோல்டு வந்து மறுபடியும் நகையை பர்வேட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. வாட்டர் ஓஷியனை பர்வேட் பண்ணுறது கரெக்டாக தப்பா? வாட்டர் ஓஷியனை பர்வேட் பண்ணுறது கரெக்டாக தப்பா? இனிஷியலாக கரெக்டு. ஆனால் ஃபைனலி வாட்டர் ஓஷனை பர்வேட் பண்ணுறதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா வாட்டரை தவிர ஓஷன்னு ஒன்று இல்லவே இல்லை. அது மாதிரி தான் இனிஷியலாக பகவான் வேர்ல்டை பர்வேட் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? பகவான் எங்கும் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தூணே இல்லை, துரும்பே இல்லை அப்படின்னா எப்படி நாம் வந்து தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார்னு சொல்ல முடியும்? அப்போ தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார்லாம் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ராபப்ளி 5th 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுக்கோ, அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணாதே அப்படின்னு சொல்கிறார். இப்போ பகவானை தவிர தூண் அப்படின்னு ஒன்று செப்பரேட்டாக இல்லவே இல்லை. பகவானை தவிர துரும்பு அப்படின்னு ஒன்று செப்பரேட்டாக இல்லவே இல்லை. அதனால பகவான் வேர்ல்டை பர்வேட் பண்ணலை. ஏன்னா வேர்ல்டுன்னு ஒன்று ஆக்சுவலாக இல்லவே இல்லை. நோ வேர்ல்ட் அதர் தென் காட். அதனால தான் பூஜ்ய சுவாமிஜி பியூட்டிஃபுல்லாக சொல்வார், ஒன்லி ஒன் காட் அப்படின்னு அவர் என்றைக்குமே சொல்லவே மாட்டார். இப்போ வந்து நம்ம வீட்லேயே பூஜை ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பூஜை ரூமில் வந்து நிறைய படம் மாட்டியிருப்போம் நம்ம, இல்லை? யாராவது வேறு வாங்கிட்டு வந்து கொடுப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாட்டிப்போம். இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து அந்த ஹாரதி மந்திரம் தெரியுமானா தெரியாது. இப்போ ஒருத்தருக்கு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு சொல்லாமல் விட்டுட்டா என்ன ஆகும்? தப்பாயிடாதது? பகவானையே நிறைய டிவைட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து முருகர், பிள்ளையார்,
சிவன் அப்படின்னு டிவைட் பண்ணணும். அந்த முருகர்லேயே வேறு டிவிஷன் நமக்கு. பழனி முருகர் இல்லை, அப்புறம் திருச்செந்தூர் முருகர், 6 படை வீடுக்கு ஒரு முருகரை இப்போ சொல்லியாகணும். அதுலேயும் டிவிஷன்ஸ். இந்த மாதிரி டிவிஷன்ஸை தான் மற்ற ரிலீஜன் வந்து அட்வான்டேஜஸாக எடுத்துட்டு நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறா இல்லையா. அவளுக்கு வந்து இருக்கிறது ஒன்லி ஒன் காட். அதனால் வந்து நாம் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, we have one God அப்படின்னு சொல்லாமல் we have only God. என்ன சொல்கிறோம், காடு மட்டும்தான் இருக்கார். இப்போ ஒரு காட் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிறது, வேர்ல்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஆகணும். இப்போ நம்ம ஒன்லி காடுனா வேர்ல்டே இல்லையே, இருக்கிறது காடு மட்டும்தான். நோ வேர்ல்டு, நோ இண்டிவிஜுவல், காட் அலோன் இஸ். இதுதான் அல்டிமேட் ட்ரூத். ஸோ காட் அப்படின்னா இந்த இடத்துல என்னது, பிரம்மன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு புரிகிற வரைக்கும் மெனி காட்ஸ் வச்சுக்கலாம் நம்ம, அக்செப்டட். ஏன்னா இஷ்ட தேவதா அவசியமாக இருக்கணும் நம்மளுக்கு. எதுக்கு இஷ்ட தேவதா அவசியம், கர்மயோக சாதனா, உபாசன யோக சாதனா, இந்த பர்பஸுக்காக நமக்கு இஷ்ட தேவதா அவசியம். அதனால் இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார், வியாபிய வியாபகதா நித்யா, பெர்வேடட் டுவாலிட்டியே கிடையாதுன்னு சொல்கிறார். ஏன், சர்வம் ஆத்மா இது சாசனாத், ஆத்மைவ இதகும் சர்வம் அப்படின்னு பிருஹதாரண்யக உபனிஷத் சொல்கிறது. இப்போ ஆத்மைவ இதகும் சர்வம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக உபனிஷத் என்ன மெசேஜை கன்வே பண்ணுறது அப்படின்னா, அனாத்மானு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறது. அனாத்மாவே இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து ஆத்மா அனாத்மாவை பர்வேடு பண்ணும். இது பரே தத்வே ஞாத்தே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது, ஆத்மைவ இதகும் சர்வங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது நான் என்ன சொல்லுவேன், நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு பேர் பரா வித்யா. பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பரா பக்திஹி. பரா வித்யா அண்ட் பரா பக்திஹி ரெண்டும் ஒன்று தான், ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. அதனால தான் கிருஷ்ணர் கீதாவில் என்ன சொன்னார், ஞானிதான் ஹையஸ்ட் டிவோட்டி அப்படின்னு சொன்னார். இது பரே தத்வே ஞாத்தே பேதஸ்ய அவசர குதஹா. இந்த அல்டிமேட் ட்ரூத் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் வேர் இஸ் தி ஸ்கோப் ஃபார் டிவிஷன். அவசர அப்படின்னு சொன்னால் ஸ்கோப், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அர்த்தம். டுவாலிட்டிக்கான ஸ்கோப் இங்கே எங்கே இருக்குது, பயம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுக்கு இங்கே இடமில்லை, ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதுக்கான ஸ்கோப்பே இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, நான் வந்து என்னை லிமிட் பண்ணிக்கிறதுனால, நான் ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும், அந்த சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் இருக்கிற வரைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு வரும். அப்போ வேர்ல்டு வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக பிரச்சனை கொடுக்கல. இப்போ எது பிரச்சனை, என்னுடைய சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் தான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது. அப்போ இந்த சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷனை தான் நாம் வந்து சம்சாரா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சம்சாரா ப்ராப்ளம் எப்போ போகும், நான் தான் எல்லாம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாதான் இந்த சம்சாரா ப்ராப்ளம் நம்ம விட்டு போகும். ஸோ வேதாந்தா நாலேஜ் இருக்குல்ல, இது மட்டுமே நமக்கு இமோஷனல் செக்யூரிட்டியை கொடுக்கும். பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.